தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலைக்கு இந்த அசிங்கம் தேவையா? அண்ணாமலைக்கு இந்த அசிங்கம் தேவையா? அண்ணாமலை இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டை சார்ந்தவர். கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக அவர் பணியாற்றினார். வேலைப்பளு காரணமாக அதிலிருந்து விஆர்எஸ் வாங்கிவிட்டு அரசியலுக்கு வந்தார். தற்பொழுது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக உள்ளார். கோவை தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் கோவையிலே அவர் வெற்றி பெறுவது பெரிய கஷ்டம். கோயம்புத்தூரில் அவர் டெபாசிட் வாங்குறதே பெரிய கஷ்டம். இதில் என்ன விஷயம்னா, தமிழ்நாடு முழுவதும் பல தொகுதிகளுக்கு 40 தொகுதிகளுக்கும் போய் அவர் பிரச்சாரம் செஞ்சாப்ல. அவர் போட்டியிடுற தொகுதியிலேயே அவருக்கு டெபாசிட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் என்ன விஷயம்னா, ஓபிஎஸ்க்கு, டிடிவி தினகரனுக்கு, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இவர் போய் பிரச்சாரம் பண்ணாப்புல. சரி, இவர் தமிழ்நாட்டுக்காரர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர், இவர் போய் கூட்டணி கட்சிகளுக்கு போய் பிரச்சாரம் செய்கிறார். சரி, ஓகே, ஏற்றுக்கலாம். ஆனால் கேரளாவில் போய் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுறாப்புல. கேரளாவில் யாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாப்புல? ராகுல் காந்திக்கு எதிராக போய் பிரச்சாரம் பண்ணுறாப்புல. கேரளாவில் வயநாடு தொகுதி. அந்த வயநாடு தொகுதி என்பது காங்கிரஸ் கட்சியோட கோட்டை. ராகுல் காந்தியை அமைதி தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருவோம்னு சொல்லி பயந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சியோட கோட்டைன்னு சொல்லிட்டு தான் வயநாடு தொகுதியில் 2019 போன தடவை நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காப்புல. தற்பொழுது அவர் தான் வயநாடு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர். மீண்டும் வயநாடு தொகுதியில் அவர் போட்டியிடுறார். கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குதாங்கிறே ஒரு கேள்விக்குறி அப்படி இருக்கு. இந்த நேரத்தில் அண்ணாமலை போய் வயநாடு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் எப்படி பிரச்சாரம்? அப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டைலில் அப்படி ரோட் ஷோ போகிறாப்லையா. இன்று அண்ணாமலை ரோட் ஷோ செய்கிறார் அப்படின்னா அண்ணாமலை ரோட் ஷோக்கு போகிறாப்புல. என்னடா அண்ணாமலை ரோட் ஷோ பிரச்சாரம்னா அது பாஜகக்காரங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. ரோட் ஷோ பிரச்சாரம் கேரளாவில் புதுசாக தெரியுது. பார்க்குறாங்க, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் கூட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போய் அப்படி காரில் போய் அப்படி ஏறுறாப்புல. போனால் ஒரு ஆள் கிடையாது, கட்சிக்காரனே அங்கே கிடையாது. ஒரு 100 பேர் 150 பேர் அப்படியே அண்ணாமலை பின்னாடி அவங்க ஓடி வர்றாங்க. 100 பேர் 150 பேர். அங்கே இருக்கிற மக்கள் பூரா பார்க்குறாங்க, கேரளாக்காரங்க மக்கள் பூரா பார்க்குறாங்க. யார்கிட்ட அது ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வர்றாங்க பிரச்சாரத்துக்கு? வேனில் என்ன ஆட்டுக்குட்டியை ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க, நக்கலாக பார்க்குறாங்க. ரோட் ஷோ போகிறாப்புல. அப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு ஏதோ பிச்சை கேட்குற மாதிரி அப்படி அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பிச்சை கேட்குற மாதிரி போகிறாப்புல. கேரளாக்காரன் சுத்தமாகவே யாரையும் மதிக்க மாட்டான். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை மதிக்க மாட்டான். தமிழ்நாட்டுக்காரனா சும்மா மதிக்கவே மாட்டேன், பாண்டியன் அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுவான். அப்படியாவது தான் கேரளாக்காரன். அண்ணாமலை போய் ரோட் ஷோ நடத்திட்டு கடைசியில் பார்த்தா ஒரு ஆள் கிடையாது. கட்சிக்காரன் ஒரு 100 பேர் 150 பேர் இருக்காங்க. கேரளா மக்கள் பார்த்தா என்னடா அது ஆட்டுக்குட்டியை போய் வண்டியில் ஏற்றி நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க நக்கலா. ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ பேசி வாய்க்கு வந்த மாதிரி உளறி டுமார் சொல்லி போட்டு உளறி இங்கே ஏதோ ஷோ பண்ணிக்கிட்டு காமிச்சிருக்காப்புல. இதை போய் கேரளாவில் போய் காமிக்கன்னு பார்த்தாப்புல. கேரளாவில் போய் அசிங்கம் தான் பட்டது மிச்சம். ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு பிரச்சாரத்துக்கு. இதுதான் அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, கேரளாவுக்கு போன அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் கேரள மக்களிடம் அசிங்கப்பட்டது தான் மிச்சம். கேரளா படித்தவங்க பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்க மாட்டாங்க. படிக்காதவங்க தான் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்குவாங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஏதோ வந்தோமா போனோமா ஏதோ பேசணுமா மைக்கை பிடிச்சி அப்படிங்கிறத விட்டுவிட்டு கேரளாவில் போய் இவர் ரோட் ஷோ பண்ணுறாரா. இவர் பெரிய தேசிய தலைவர். இவருக்கு அப்படியே இந்தியா முழுவதும் இவருக்கு பெரிய தொண்டர்கள் இருக்குது. அந்த நம்பிக்கையில் போய் கேரளாவில் போயிருக்காரு. மலையாளிகள் ஒருத்தன் கூட இவனை மதிக்கலை. இது தேவையா?